Hi guys, welcome to Mupari Training Academy. So TNSRB SI மற்றும் PC 2025 தேர்வை எதிர்நோக்கி கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கான புதிய வகுப்புகள் துவங்கும் நாள் எங்களுடைய முப்படை பயிற்சி மையத்தில் எப்பன்னு பாத்தீங்கன்னா SIக்கு வந்து 11/4/2025 வரக்கூடிய ஏப்ரல் 11ஆம் தேதியும் PCக்கு வந்து 21/4/2025 வரக்கூடிய ஏப்ரல் 21ஆம் தேதியும் நடக்க போகுது. ஸோ வேலூர், திருச்சி, விருதுநகர் 3 பிரான்ச்சஸ்லயுமே இந்த டேட்ல வந்து அட்மிஷன் போடணும்னு நினைக்கிறவங்க இந்த டீடைல்ஸ் வேணும்னாலும் இந்த நம்பரை நீங்க கால் பண்ணி என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா டீடைல்ஸ் பெற்றுக்கொள்ளலாம். மேலும் SI மாணவர்களுக்கு பிரத்யேகமாக தயாரிக்கப்பட்ட ரைட் டெஸ்ட் பேட்சும் PC மாணவர்களுக்கு ஆடுகளம் டெஸ்ட் பேட்சுமே அவைலபிளா இருக்கு. சோ அதுலயுமே நீங்க ஜாயின் பண்ணி டெஸ்டர்ஸ் வந்து என்ன பண்ணலாம், பிராக்டிஸ் பண்ணலாம். சோ SI மற்றும் PC தேர்விற்கு 4 பாக புத்தகங்கள், அதாவது எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறவங்களுக்கு புக்ஸுமே எங்ககிட்ட அவைலபிளா இருக்கு. மேலும் பிராக்டிஸ் செட் புக்குமே இருக்கு. சோ ஹிஸ்டரி ஆல்ரெடி சேல்ல போயிட்டு இருக்கு. இதை தொடர்ந்து பாலிட்டி, சயின்ஸ் ரிலேட்டடாவும் சில நிறைய சப்ஜெக்ட்ஸ் வரப்போகுது. சோ எது வேணும்னாலும் நீங்க தாராளமா இந்த நம்பர்ஸ்க்கு நீங்க கால் பண்ணீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சோ நியூ பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது 11th and 21st அன்னைக்கு. சோ நீங்க அதுல நல்லபடியா ஜாயின் பண்ணணும்னா தாராளமா பண்ணிக்கலாம். சோ வேலூர் வேணும்னா 720040003955 நம்பருக்கும், திருச்சியில் அட்மிஷன் வேணும்னா 8111070706 நம்பருக்கும், விருதுநகர் அட்மிஷன் வேணும்னா 9363020246 நம்பருக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டீங்கன்னா அதுக்கான டீடைல்ஸ் உங்களுக்கு அவங்க ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? சோ தேங்க்யூ. ஹாய் கைஸ், வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி. ஸோ காய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு SI அல்டிமேட்ல நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உளவியல் கேள்விகள் தான். ஸோ உளவியல் வந்து கண்டினியூஸாக நானும் சொல்லிட்டே இருக்கேன் பல நாளா. உளவியல் இஸ் த வெரி இம்பார்ட்டன்ட், இஸ் ஸ்கோர் பூஸ்டர். இது நல்ல இம்பார்ட்டன்ட் உள்ள சப்ஜெக்ட். நம்ம வெயிட்டேஜ் நிறைய கொடுத்து படிங்க, நிறைய படிக்கிறது மூலமா நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்பீங்க, நிறைய கத்துப்பீங்க, மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கும். இப்படி மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்கறதுனால உங்களால் ஜிஎஸ்லாம் ஈஸியாக பண்ண முடியும், ஜிஎஸ்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு ஸ்கோரிங் ஏரியா வந்து இதுதான் உன் மூளையையும் சரி உன்னையும் ஒரு பக்குவப்படுத்தும் இந்த ஒரு தேர்வுக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ கண்டினியூஸாக எனக்கு சொல்லி மூச்சு வாங்குது. ஆனால் நீங்கள் எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. பட் ஆனால் இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு growth கொடுக்கக்கூடிய ஒரு டாபிக் அந்த ஏரியா. ஸோ இந்த ஏரியாவில் வந்து நீங்கள் உங்களை வந்து ஸ்பெஷலைஸ்ட் ஆக்கிக்கணும் அப்படின்னா தொடர்ந்து எங்களுடைய வீடியோஸை பார்த்து இந்த உளவியலில் எப்படிலாம் மார்க் எடுக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் படித்தா தாங்க மாட்டேன் காஃபி வித் ஹரிஷ் போன்ற சீரியஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம். ஸோ அதுக்குமே உங்களுடைய சப்போர்ட்ஸ் கிடைச்சா மட்டும்தான் அது கண்டினியூ ஆகும், இல்லைன்னா அதுவுமே ட்ராப் அவுட் ஆகிடும். சரியா? ஏன்னா எங்களுக்கும் நிறைய ஒர்க் இருக்கு, உங்களையும் சேர்த்து பார்த்துக்கணும், நிறைய விஷயத்த பண்ணுறோம். அப்போ உங்களுடைய சப்போர்ட்ஸ் எங்களுக்கு தேவைப்படும்ல. ஸோ நீங்கள் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் அது கண்டிப்பாக மென்மேலும் வளரும், இல்லைன்னா அது அப்படியே முடங்கிடும். ஓகேவா? ஸோ பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள், நிறைய விஷயத்த கற்றுக்குங்க, நிறைய விஷயத்த பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த வகையில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து சீக்கிரமாக கண்டுபிடிச்சிருப்பீங்களா? இது இட்ஸ் ஏன்னா நம்ம பேசுறதே யாருங்க கவனிக்கிறீங்க? நீ பேசுறத பேசு, நீ சொல்றத சொல்லு, நான் பின்னாடி ஆன்சரை தான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இந்த கொஸ்டினுக்கு நான் ஆன்சர் சொல்லணுமா டைம் வேஸ்ட் பண்ணி? ஏன்னா கண்டிப்பாக நீ கண்டுபிடிச்சிட்டு இருப்ப. A B சின்னு 2 லெட்டரை விட்டுட்டு D, ஈன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு இங்க F வந்திருக்கு, GHன்னு 2 லெட்டரை விட்டுட்டு I, Jன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு K, LMன்னு 2 லெட்டரை விட்டுட்டு N, அப்ப இங்க Oன்ற ஒரு லெட்டரை விட்டுட்டு P வந்திருக்கணும். Pல ஒரு ஆப்ஷன் தான் தொடங்குது. தட்ஸ் ஆல். அவ்வளவுதான், முடிஞ்சிடுச்சு. அப்போ அந்த ஜோடியில நடுவில் 2 லெட்டர் விட்டுட்டு இருக்காங்க, இந்த ஜோடிக்கும் அடுத்த ஜோடிக்கும் நடுவில் ஒரு லெட்டர் விட்டுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. லெட்டர் சீரிஸ் தான், சிம்பிளான லெட்டர் சீரிஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? அடுத்தது 2வது கேள்வி. ஒரு செவ்வக வடிவ மேசையின் மேற்பரப்பின் சுற்றளவு 70 மீட்டர் மற்றும் அதன் பரப்பளவு 300 மீட்டர் எனில் அதன் மூலை விட்டத்தின் அளவு யாதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஓகேவா? ஒரு செவ்வக வடிவ மேசையின் மேற்பரப்பு, இப்போ டேபிள், ஒரு ரெக்டாங்கிள் டேபிள், இந்த இதோடைய சுற்றளவு என்னன்னு சொல்லியிருக்காங்கன்னா 70 மீட்டர். அப்ப இந்த சுத்தி இருக்கக்கூடிய அளவு வந்து எவ்வளோ? 70 மீட்டர். ஓகேவா? சுத்தி இருக்கக்கூடிய அளவு என்னது? 70 மீட்டர். இந்த ஏரியா இருக்குல்ல, இந்த ஏரியா இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 300 மீட்டர் ஸ்கொயர்னு சொல்லிட்டாங்க. ஏரியா வந்து 300 மீட்டர் ஸ்கொயர். அப்பனா அந்த மூலை விட்டம், இந்த மூலை விட்டம் இருக்குல்ல, இது எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இவ்வளவுதான் கேள்வியே, இவ்வளவுதான். ஆனால் இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணுறதுக்கு தான் மென்சுரேஷன் தெரியலன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ அளவியல் படிச்சிருக்கணும் இதுக்கு. இப்போ சுற்றளவு 70 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. சுற்றளவுனாலே என்னமா? 2L + B. ஓகேவா? 2L + B அது எவ்வளோன்னு சொல்லிட்டாங்க? 70 மீட்டர்னு சொல்லிட்டாங்க. அப்போ இந்த 2 இங்கே எடுத்துட்டு வாங்க, கீழே அடிங்க. அடிச்சா எவ்வளவு வந்துச்சு? 35 மீட்டர். அப்ப லென்த்தையும் பிரெத்தையும் கூட்டினா எவ்வளவு வரும்? 35 மீட்டர் வரும். அப்ப இந்த லென்த்தையும் பிரெத்தையும் கூட்டினா 35 மீட்டர். இதே ஏரியாவை கண்டுபிடிக்கிறதுக்கு என்னமா ஃபார்முலா? லென்த் இன்டு பிரெத். அதுதான் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 300 மீட்டர். அப்ப லென்த் இன்டு பிரெத் எவ்வளோ? 300 மீட்டர். புரியுதா சொல்றது? அப்போ இந்த Lக்கும் Bக்கும் ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை பெருக்குனா 300 வரும், அதே மதிப்பை கூட்டினா 25 வரும். இப்போ இதை வச்சு இந்த டயகனல் சொல்லணும். டயகனல்னாலே உனக்கு வந்து பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ண சொல்லல. இதுக்கு சால்வ் பண்றதுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. பட் அதை நான் வந்து கிளாஸ்ல எல்லாம் சொல்லி கொடுத்தேன் டெஸ்ட் வைக்கும் பொழுது. இப்போ உங்களுக்கு சிம்பிளா சொல்லிடுறேன் பாருங்க. பித்தாகரஸ் தியரம் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துருக்கேன். பித்தாகரஸ் தியரத்துல இந்த பக்கம் இருக்கிற நம்பரை கண்டுபிடிக்கணும்னா ஒரு டிஃபால்ட்டான வேல்யூவை மனப்பாடம் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். என்ன சொன்னேன்னா, கொஷின்ல
4 3 வந்துச்சுன்னா ஆன்சர் 5. கொஸ்டின்ல 6 8 வந்துச்சுன்னா ஆன்சர் 10. கொஸ்டின்ல 12 5 வந்துச்சுன்னா ஆன்சர் 13. கொஸ்டின்ல 20 5 வந்துச்சுன்னா ஆன்சர் 25 சொன்னேனா. அப்போ இந்த பக்கம் 20 இந்த பக்கம் 5 இப்படின்னு ஒரு அளவு வந்துச்சுன்னா இங்க என்ன வரணும்? ஆன்சர் 25 மீட்டர் வரணும். இப்போ இந்த 20யும் 15யும் கூட்டுங்க, என்ன வருது? 35. அப்போ இது லென்த், இது பிரெத்னு வச்சுக்கோங்க. லென்த்தையும் பிரெத்தையும் கூட்டினா 35 வருதா? இந்த லென்த்தையும் பிரெத்தையும் பெருக்குனா 20 × 5 5 2 30 ஒரு 0க்கு 0 அப்படியே போட்டுக்கோங்க, 300 வந்துருச்சா? அப்ப லென்த்தையும் பிரெத்தையும் பெருக்குனா 300 வந்துருச்சு. அப்போ இதுல இருக்கக்கூடிய இந்த ஒரு ஃபார்முலேஷனை வச்சு இந்த பக்கம் என்ன வரும்? 25 மீட்டர் தான் வரும்னு என்னால கண்டுபிடிச்சிடலாம். இல்லைன்னா இதுக்கு டயகனலோட ஃபார்முலா வச்சு கண்டுபிடிக்கலாம், அது ஒரு வழி இருக்கு. ஓகேவா? எப்படின்றத யோசிச்சா ஈஸியா ஆன்சர் வந்துடும். நீங்க யோசிச்சு பழகுங்க. ஓகேவா? நான் இது வந்து பித்தாகரஸ் தியரம் திசைகளை வச்சே நான் சொல்லிட்டேன் சிம்பிளா. சோ பார்த்தா தெரியணும். அப்போ அந்த சுற்றளவுன்றது லென்த் பிளஸ் பிரெத், இது பரப்பளவுன்றது லென்த் இன்டு பிரெத். அதை யோசிக்கணும். அடுத்த கொஸ்டின் இங்க உனக்கு கொடுத்துருக்கேன், தமிழ்ல வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல பார்த்துக்கோங்க, தமிழ்ல தான் கொஸ்டின் ஃபுல்லா தெரியும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஓகே. ஒரு பை சார்ட் 2012 முதல் 2018 வரையிலான வெவ்வேறு ஆண்டுகளில் மாநிலங்களுக்கு இடையேயான விளையாட்டு போட்டிகளின் சதவீதத்தை காட்டுகிறது. எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு விளையாடி இருக்காங்கன்ற ஒரு சதவீதத்தை காட்டுது ஒரு இயர்லயுமே. ஓகேவா? சோ 2012 வந்து பாத்தீங்கன்னா 22%, 2013 20%, 2014 8, 2005 2, 2016 14, 2017 16, 2018 18%. இப்போ மாநிலங்களுக்கு இடையேயான விளையாட்டு போட்டிகளின் மொத்த எண்ணிக்கை எவ்வளவுன்னு எடுத்துக்கோ, 200ன்னு எடுத்துக்கோ. அப்ப மாநிலங்களுக்கு இடையேயான விளையாட்டு போட்டிகள் நடந்துச்சுல, அதுல மொத்தமா எவ்வளோ? 200 போட்டி நடந்திருக்குன்னு வச்சுக்கோ. அப்படி வச்சுக்கிட்டா 2012, 2013, 2017, 2018 ஆகிய ஆண்டுகளில் நடைபெற்ற விளையாட்டு போட்டிகளின் மொத்த எண்ணிக்கையை காண்க. 4 வருஷம் சொல்லியிருக்காங்க. அந்த 4 வருஷத்துல எவ்வளவு போட்டி நடந்திருக்குன்னு கேட்கிறாங்க. என்னென்ன வருஷம்? 2012, 2013, 2017, 2018. இந்த 4 வருஷத்துல மட்டும் எவ்வளவு போட்டி நடந்திருக்கும்? மொத்தமா 200 போட்டி நடந்திருந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த 4 வருஷத்துல இருக்கக்கூடிய சதவீதத்தை கூட்டி இதுல அடிச்சு சொல்லிட்டா போச்சு. அப்ப 2012 22, 2013 20, 2017 16, 18, 8 6 14, 14 15 16, 2 4 5 6 7, 76% போட்டி நடந்திருக்கு. அப்ப 200க்கு 76% கண்டுபிடிச்சா முடிஞ்சிச்சு. அப்போ 2 76 பெருக்கணும். 6 2 12, 7 2 14 15, 152 விளையாட்டு போட்டிகள் நடந்துட்டு இருக்கும். அவ்வளவுதான். அப்ப அவன் சிம்பிளா தான் கொஸ்டின் வச்சிருக்கான். எந்தெந்த வருஷத்துல எவ்வளவு விளையாட்டு போட்டிகள் நடந்தது, மொத்தமா எவ்வளவு நடந்துச்சுன்றத உன்னையே சொல்லிட சொன்னான். 200 மனசுல வச்சுக்கோப்பா. அதை வச்சு 2012 13 17 18 எவ்வளவு நடந்திருக்கும் கேட்கிறான். எல்லா சதவீதத்தையும் கூட்டி அதுக்கு சதவீதத்தை கண்டுபிடிச்சிட்டேன். மொத்தமா 76% வந்துச்சு. அந்த 76% 76/100 எழுதுவியா? அப்ப மொத்த போட்டிகள் எவ்வளவு? 200. இதுல அடிச்சு கொடுத்துட்டா முடிஞ்சிச்சு. அப்ப அடிச்சு 2 76 பேருக்குன்னா 152. அடுத்த கேள்வி, 4வது கேள்வி. ஒரு அலுவலகம் இருக்குமா? ஓகேவா? ஒரு அலுவலகத்துல 108 மேசைகள் மற்றும் 132 நாற்காலிகள் இருக்கு. அப்போ டேபிள் எத்தனை? 108. சேர் எத்தனை? 132 இருக்கு. அதுல 1/6 பங்கு மேசைகளும் 1/4 பங்கு நாற்காலிகளும் உடைந்திருக்கு. அப்போ மேசைகள் சொல்லக்கூடிய டேபிள்ல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து உடைஞ்சிருக்கான்? 1/6 உடைஞ்சிருக்கான். அப்ப உடைஞ்சிருக்கிறத விட்டுட்டு நல்லது கண்டுபிடிக்கலாமா? ஃபர்ஸ்ட் இது அடி. 108 டேபிள்ல 1/6 பங்கு டேமேஜ். இது அடிக்கலாமா? 10ல எத்தனை 6 இருக்கு? ஒரு 6 இருக்கு. மிச்சம் 4 மீறும். 48ல எத்தனை 6 இருக்கு? 48ல 8 6 இருக்கு. அப்போ 18 டேபிள் வந்து டேமேஜ் ஆயிருக்கு. புரியுதாமா? 108 டேபிள்ல 1/6 டேமேஜ், 6ல 1 டேமேஜ். அப்ப 18 டேபிள் டேமேஜ். அப்ப 108ல 18 போச்சுன்னா எவ்வளவு வரும்? 90. அப்ப 90 டேபிள் தான் நல்லா இருக்கு. 90 டேபிள் தான் நல்லா இருக்கு. அப்ப 108 டேபிள்ல 18 டேபிள் போயிடுச்சுன்னா 90 டேபிள் நல்லா இருக்கிற டேபிள். சேர்ல எவ்வளவு போயிருக்கு? 1/4 பங்கு நாற்காலிகள் டேமேஜ். அப்ப 132 சேர்ல 1/4 டேமேஜ். அடிக்கலாமா? 12ல எத்தனை 4 இருக்கு? 12ல 3 4. ஓகேவா? திருப்பியும் இங்க இருந்து 1 மீறுமா? அகைன் 12ல 3 4. அப்ப 33. அப்ப 33 சேர் அவுட். 33 சேர் அவுட்னா மிச்சம் எத்தனை சேர் நல்லா இருக்கும்? 99 சேர் நல்லா இருக்கும்.
அப்போ 132 சேர்ல 33 சேர் டேமேஜ், 99 சேர் நல்லா இருக்கும். இவ்வளவுதாமா. இப்ப உட்காந்து பாருங்க, டேபிள் 90 டேபிள் நல்லா இருக்கும், சேர் 99 சேர் நல்லா இருக்கும். இப்ப அந்த அலுவலகத்தில் பணிபுரியும் ஒவ்வொருவருக்கும் ஒரு மேசை ஒரு நாற்காலி தேவைப்படும் எனில் எத்தனை பேர் அங்கு பணிபுரிய முடியும்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. ஒருத்தன் ஆபீஸ்ல வந்து வேலை செய்யணும்னா அவனுக்கு கண்டிப்பா என்ன கொடுத்துடணும்? ஒரு சேரும் கொடுத்துடணும், ஒரு டேபிளும் கொடுத்துடணும். அப்போ எல்லா பர்சன்ஸுக்குமே ஒரு சேர் ஒரு டேபிள் கம்பல்சரி நீ கொடுக்கணும்னா எத்தனை பேர் அந்த ஆபீஸ்ல வேலைக்கு வச்சு உன்னால வேலை செய்ய முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா 90 பேரை தான். ஏன்? ஏன்னா என்கிட்ட 90 டேபிள் தானே நல்லா இருக்கு. அந்த 90 டேபிளுக்கு 90 சேரை தூக்கி கொடுத்துட்டேன்னா மிச்சம் 9 சேர் எனக்கு வெறும் சேரா தான் இருக்கும். அந்த 9 பேருக்கு என்னால எதை கொடுக்க முடியாது? டேபிளை கொடுக்க முடியாது. அப்ப பாக்கி இருக்கவனுக்கு எனக்கு எதையுமே செய்ய முடியாது. அப்போ ஒரு சேர் ஒரு டேபிள் கம்பல்சரி ஒரு கேண்டிடேட் கொடுக்கணும் அப்படின்னா என்னால கண்டிப்பா எத்தனை பேருக்கு தர முடியும்? 90 பேருக்கு தர முடியும். புரியுதா? 90 பேருக்கு தாராளமா தரலாம். புரிஞ்சுச்சா? சரி, அடுத்தது 15வது கேள்வி. இதுல எது தவறா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையில் உள்ள மற்றவரிலிருந்து வேறுபட்டது எதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப நீங்க கவனிச்சீங்கனாலே தெரியும், எல்லாமே 26 26 26 முடியுது. முதல்ல 1 1 1ன்னு தொடங்குது. இந்த நடு நம்பர் தான் மாறுது. ஆனா இங்க பாருங்க 96ன்னு வருது. நடு நம்பர் மாறட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனா எல்லாமே 26ன்னு முடியுது இல்ல. அதாவது BF தான் முடியுது. இங்க மட்டும் IF முடியுது. அப்ப இவன் தான் தவறு. அப்ப ஏல இருக்கக்கூடிய ஆப்ஷன்ல இருக்கவன் தான் தவறானவனா இருக்கான். ஓகேவா? அடுத்தது 6வது கேள்வி. மாறுபட்ட ஒன்றை அடையாளம் காணவும். அகைன் இதெல்லாம் நீங்க கண்ணு இருந்தா பார்த்து சொல்லிடலாம். ஒண்ணு தப்புமா, எது அதுன்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. இப்ப இந்த படம் தப்பா, இந்த படம் தப்பா, இந்த படம் தப்பா, இந்த படம் தப்பானா எனக்கு தெரிஞ்சு டி தான் தப்புன்னு சொல்லுவேன். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த மாதிரி அம்புக்குறியும் ஒரு புள்ளி வச்ச கோடும் தான் இருக்கு. இப்ப இது பிரிக்கும் போது இந்த எல்லா இடைவெளியும் எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா சமமா இருக்கும். அந்த பிரிக்குதுல 4, அந்த 4 பக்கமுமே என்னவா இருக்கும்? சமமா இருக்கும். ஆனா இதுல அப்படி இருக்குமானா சமமா இருக்காது. இப்படி இருக்குல்ல, இங்க அதிக ஏரியாவும் இங்க குறைவான ஏரியாவும் இருக்கும். அப்ப எது தப்பு? இதுதான் தப்பு. அதுவே பாரு தப்புன்ற மாதிரி தான் இருக்கு. தப்புன்ற மாதிரி இருக்கிறதே பெரிய தப்பா இருக்கு. ஓகேவா? 7வது கேள்வி பார்த்துடலாம். 7வது கேள்வி, இந்த படத்தில் கேள்விக்குறியுள்ள இடத்தில் வர வேண்டியது எது பொருந்தும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. 7 11 20 இங்க கேள்விக்குறி வச்சிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு சர்க்கிள்ல ஒரு நம்பர் சீக்வன்ஸா இருக்கு, அதாவது தொடர்ச்சியா கரெக்டா இருக்குன்னா அந்த நம்பரை முதல்ல எதுல பண்ணணும்? வித்தியாசத்தை கண்டுபிடிக்கணும். அப்ப 7க்கும் 11க்கும் எவ்வளவு வித்தியாசம்? 7 ஏன் 11 மாத்தணும்? எவ்வளவு கூட்டினா 11 மாறும்? 8 9 10 11 4 கூட்டி இருக்காங்க. அப்ப 11ல இருந்து 20 எவ்வளவு கூட்டணும்? 9 கூட்டணும். இந்த 4ஐயும் 9ஐயும் பார்க்கும்போது எதனா புத்திக்கு உரைக்குதா? கண்டிப்பா யோசிப்பியே, சார் எனக்கு தெரியாதா சார், 4ன்றது எதோட ஸ்கொயர்? 2ஓட ஸ்கொயர். 9ன்றது எதோட ஸ்கொயர்? 3ஓட ஸ்கொயர்னு சொல்லிடுவீங்க. அப்ப இங்க என்ன ஸ்கொயரை ஆட் பண்ணிருக்கணும்? 4 ஸ்கொயரை ஆட் பண்ணிருக்கணும். 4 ஸ்கொயர் யாரு? 16. அப்ப 20ஓட 16 ஆட் பண்ணா இங்க வர வேண்டிய நம்பர் 36. ஆன்சர் ஆப்ஷன் டி. புரிஞ்சுச்சா? அப்ப இங்க நம்பர் வந்து ஸ்கொயர் தான் ஆட் பண்ணிருக்காங்க. இங்க 4, இங்க 9, இங்க என்னது 16. அதனால இந்த பாக்ஸ்ல வர வேண்டியது 36. சரியா போச்சா? சரி, அதாவது கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சுட்டா ஈஸி தான். அடுத்தது என்ன கொடுத்திருக்காங்க? ஒரு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் கணக்கு கொடுத்திருக்காங்க. 25 பொருட்களின் வாங்கிய விலையானது 20 பொருட்களின் விற்ற விலைக்கு சமம் எனில் லாப சதவீதம் காண்க. அவனே தெளிவா லாபம்னு கொடுத்துட்டான். அப்போ 25 பொருளை நீ வாங்கி 20 பொருளை விற்கிறது மூலமாவே அந்த 25 பொருளை வாங்கின காசை சம்பாரிச்சிடுறேன். கவனிச்சுக்குமா, 25 பேனா வாங்குறேன், 25 பேனாவை 100 ரூபான்னு வாங்குறேன். அது 20 பேனாவை விற்கிறது மூலமாவே 100 ரூபாய் வாங்கிட்டேன். அப்ப என்கிட்ட இன்னும் எவ்வளவு பேனா இருக்கு? 5 பேனா எக்ஸ்ட்ரா இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா 5 பேனாவை நான் இன்னும் வித்தா எனக்கு எக்ஸ்ட்ரா தானே காசு கிடைக்கும். அப்ப எனக்கு கண்டிப்பா லாபம் தான் கிடைக்கும். அப்ப இந்த மாதிரி வாங்கிய விலையை விட பொருட்களின் விற்ற விலையினுடைய எண்ணிக்கை கம்மியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா லாபம். அப்போ அந்த 2 நம்பரையும் என்ன பண்ணிடுங்க? மைனஸ் பண்ணிடுங்க. 25 மைனஸ் 20, எப்பவுமே 25 மைனஸ் 20 போட்டுட்டு லாபம்னு கேட்டா இவங்க 2 பேர்ல யாரு சின்னவங்களோ அவங்கள கீழே போடுங்க. இவங்க 2 பேர்ல யாரு சின்னவங்க? 20 தான் சின்னவங்க. சதவீதத்துல கேட்கறதுனால எதால பெருக்கிக்கோ? 100ஆல பெருக்கிக்கோ, அவ்வளவுதாமா. சதவீதத்துல கேட்கறதுனால இங்க இன்டூ 100 கொடுத்திருக்கிற 2 நம்பரையும் தான் மைனஸ் பண்ணேன். லாபம்னு கேட்டா அந்த 2 பேர்ல யாரு சின்னவங்களோ அவங்க, நஷ்டம்னு கேட்டா அந்த 2 பேர்ல யாரு பெரியவங்களோ அவங்க. இப்ப 25ல 20 போச்சுன்னா 5/20 இன்டூ 100. 20 ஒரு முறை, 100 5 முறை. சோ ரெண்டுத்தையும் பெருக்குனா 25% என்ன கிடைக்கும்? லாபம் கிடைக்கும். அப்ப ஆன்சர் 25% ஆஃப் ப்ராஃபிட். ஓகேவா? சோ 25% ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. சோ லாஸ்ட் இன்னும் 2 क्वेश्चन தான் முடிச்சிடலாம்.
9th கொஸ்டின் பாருங்க. பட்டை வரைபடம் ஒரு புள்ளியில் கொடுக்கப்பட்ட ஆண்டுகளில் தேர்ச்சி மற்றும் தோல்வி அடைந்த மாணவர்களின் எண்ணிக்கையை காட்டுகிறது எனில் 1992-93 தேர்ச்சி பெற்ற விண்ணப்பதாரர்கள் மற்றும் 1994-95 தோல்வி அடைந்த விண்ணப்பதாரர்களின் விகிதத்தை கண்டறியவும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த இயர்ல பாஸ் ஆனவனுக்கும் இந்த இயர்ல ஃபெயில் ஆனவனுக்கும், தேர்ச்சினா பாஸ், தோல்வினா ஃபெயில், ஃபெயில் ஆனவங்களுக்கும் ரேஷியோ கேட்கிறாங்க. அப்போ எம்டியா இருந்தா பாஸ், ஷேடடா இருந்துச்சுன்னா ஃபெயில்னு சொல்றான். அப்ப 92-93ல பாஸ் ஆனவன் 200 பேர். 92-93ல பாஸ் ஆனவன் 200 பேர். 94-95ல ஃபெயில் ஆனவன் எவ்வளவு பேரு? 100 பேர். அப்ப ஃபெயில் ஆனவன் 100 பேர். ரெண்டு பேருக்கும் ரேஷியோ கேக்குறாங்க. இதை விட சிம்பிளான ரேஷியோ யாராவது கேட்பாங்களா? இந்த 2 0க்கு இந்த 2 0 அடிங்க. ஆன்சர் 2:1 எந்த ஆப்ஷன்ல இருக்கு? டி ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப சிம்பிளான क्वेश्चंस தான். நீ கொஞ்சம் யோசிச்சுட்டா கரெக்ட்டா பதில சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்த क्वेश्चन, லாஸ்ட் क्वेश्चन. லாஸ்ட் क्वेश्चन வந்தா ரொம்ப நேரம் ஆகும் போல இருக்கு. blood relation. ஓகேவா? பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ blood relation வந்து இங்கிலீஷ்லயே வச்சிருக்க, தமிழ்லயே வச்சிருக்க. நம்ம வரையறத வரைஞ்சிடுவோம். எக்ஸ் என்பவர் யாருடைய சகோதரியா? y இன் சகோதரி. எக்ஸ் என்பவர் y இன் சகோதரி. அப்ப எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க யாருக்கு சகோதரி? y க்கு சகோதரி. ஆனா y ஆனா பெண்ணான்னு தெரியாது. y ஆனா பெண்ணான்னு நமக்கு தெரியாது. ஆனா x வந்து யாருடைய சகோதரி? y இனுடைய சகோதரி. z என்பவர் y இன் தாய். இந்த y க்கு ஒரு அம்மா இருக்காங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா z. அம்மான்னும் போதே மைனஸ், அதனால மைனஸ் போட்டுருக்காங்க, தாய். a என்பவர் z இன் தந்தை. இந்த z க்கு ஒரு அப்பா இருக்காங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா a. அப்பான்னும் போது பிளஸ். a என்பவர் z இன் தந்தை. மற்றும் b என்பவர் a வின் தாய். இந்த a வுக்கே ஒரு அம்மா இருக்காங்க, அது யாருன்னு பாத்தீங்கன்னா b. a வுக்கு ஒரு அம்மா b. அப்போ y க்கு அம்மா z, z க்கு அம்மா a, a க்கு சாரி z க்கு அப்பா a, a க்கு அம்மா b. b யோட பேத்தி தான் இந்த z. சரி, எங்கெங்கயோ வந்து இங்க வருது பாரா. x என்பவர் a என்பவருக்கு என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எதுக்குடா அது தேவையில்லாத bன்ற கான்செப்ட் எனக்கு தேவையில்லை. x என்பவர் a என்பவருக்கு என்ன உறவு? அப்போ இங்க இருக்கிற x, இங்க இருக்கிற a என்னன்னு வந்து கூப்பிடும், அவ்வளவுதான் என் கொஸ்டினே. அப்ப x என்பவர் a என்பவருக்கு என்ன உறவு? எப்பவுமே கேள்வியில ரெண்டாவதா இருக்கிறவன் முதல்ல இருக்கிறவனை போய் என்னன்னு கூப்பிடுவான்றதுதான் கேள்வி. அதை முதல்ல ஒழுங்கா புரிஞ்சுக்கோங்க, மாத்தி கீத்தி பார்க்காதீங்க. x என்பவர் a என்பவருக்கு என்ன உறவுனா a போயிட்டு x என்னன்னு கூப்பிடும், இதுதான் கேள்வி. அப்ப a தன்னோட பொண்ணு ஜட்டுக்கு பிறந்த பொண்ணு, தன்னோட பொண்ணு ஜட்டுக்கு பிறந்த பொண்ணு. அப்போ மகளோட மகள், பேத்தி, மகளோட மகள். ஆனா இங்க பேத்தின்னு ஆப்ஷன் வைக்கல, அதுக்கு பதில் தான் என்ன வச்சிருக்காங்க? மகளின் மகள்னு வச்சிருக்காங்க. அதுதான் என்னன்னு வரும்? பேத்தின்னு வரும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் சி, டாட்டர்ஸ் டாட்டர். சோ ஏவோட பொண்ணு வந்து ஜட்டு, ஜட்டோட பொண்ணு வந்து எக்ஸ். புரிஞ்சுச்சா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन வந்து வெண்படம் தான் கேட்டிருக்கேன். மேக்ஸிமம் நான் பேசிட்டு இருக்கும்போது எல்லாரும் யோசிச்சு யூகிச்சு தேடிட்டு இருப்பீங்க. ஸோ மேகசைன்ஸ், மூவிஸ், புக்ஸ், இதை வந்து நீங்க சம்பந்தப்படுத்துற மாதிரி எந்த வெண்படத்தை வந்து தேர்ந்தெடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதழ்கள், திரைப்படங்கள், புத்தகங்கள் அப்படின்னு சொல்றாங்க. உங்க ஸ்கூல் லைப்ரரி ஆகட்டும், இல்லைன்னா நீங்க ஏதாவது ஒரு பெரிய பெரிய சென்ட்ரல் லைப்ரரி ஆகட்டும், அங்க போயிட்டு ஒரு இதழ்கள் எடுக்கிறீங்க, மேகசைன்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த மேகசைன்ஸ் வந்து எதுல தான் சேரும்? புக்ஸ்ல தான் சேரும். இப்ப மந்த்லி மேகசைன், குமுதம், வீக்லி மேகசைன், முன்னெல்லாம் வந்து குங்குமம் அப்படின்னு ஒரு புக்கு வந்துச்சா அப்படின்லாம் கேட்பாங்க, அதெல்லாம் வீக்லி மேகசைன். அந்த மாதிரி மந்த்லி மேகசைன், வீக்லி மேகசைன்ஸ்லாம் வருது. அந்த இதழ்கள் எல்லாமே எதுல தான் சேரும்னு பாத்தீங்கன்னா புத்தகங்கள். அப்போ இதழ்கள் உள்ள வரணும், அதை சுத்தி தான் எது வரணும்? புத்தகங்கள் வரணும். அப்ப அனைத்து இதழ்களும் எதுதான்? புத்தகங்கள் தான். அப்ப இதழ்கள்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே அது எல்லாமே புத்தகங்களுக்குள்ள தான் சேரும். ஆனா திரைப்படம் அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா வெறும் நீங்க ரீட் மட்டும் பண்ண மாட்டீங்க, அதை என்ன பண்ணுவீங்க? கண்ணால பாப்பீங்க, காதால கேட்பீங்க அவங்க என்ன பேசுறாங்கன்றது. அப்ப திரைப்படம் என்பது தனி, புத்தகங்களோட சேராத வரும். அப்ப திரைப்படம் தனியா வரணும். அப்ப இந்த மாதிரி ஏதாவது ஒரு படம் இருக்கானா? இருக்கு, அதுதான் சி. அப்ப என் வெண்படம் எது சூட்டபிளா இருக்கும்? சின்ற வெண்படம் தான். அப்போ இதழ்கள் வந்து எல்லாமே எதுக்குள்ளதான் அடங்கணும்? புத்தகங்களுக்குள்ள. திரைப்படங்கள் எதுக்கு போயிடணும்? தனியா போயிடணும். புரிஞ்சுச்சா? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒரு क्वेश्चन கேட்டு போறேன். இதுல வர மாதிரியே நான் கேட்கிற ஒரு क्वेश्चन கரெக்டா சொல்றீங்களா அப்படின்றத யாராவது பார்க்கலாம். ஓகேவா? சோ நேரம், நிமிடம், வினாடி. நேரம், நிமிடம், வினாடி. இன் இங்கிலீஷ் ஹவர், மினிட், செகண்ட். இதுக்கு என்ன வெண்படம்? இந்த நாலுத்துல ஏதாவது ஆப்ஷன் இருக்கு, இதுல எந்த வெண்படத்தை நீங்க சூஸ் பண்ணலாம் அப்படின்றத யோசிச்சு சொல்லுங்க, பார்ப்போம். ஓகேவா? சோ செகண்ட் क्वेश्चन போயிடலாம்.
செகண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான ஒரு கொஸ்டின் தான் கேட்டிருக்கேன். என்ன கேட்டிருக்கேன்றத பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. சரியான இணை அறிக, அந்த மேட்சிங் தி கரெக்ட்லி மேட்ச்டு பேரை கண்டுபிடிக்கணும். இப்ப ரைட்டர் அப்படின்றவங்க பெண்ணோட சம்பந்தப்பட்டிருக்காங்க. தமிழ்ல வேணா பார்த்துக்கோங்க. எழுத்தாளர் என்பவர் எதனுடன் தொடர்புடையவராக இருக்கிறார்? பேனாவுடன் தொடர்புடையவராக இருக்கிறார். அப்ப எழுத்தாளருக்கு கண்டிப்பா பேனா வேணும். பேனா இல்லைன்னா அவர் என்ன எழுத்தாளர்? பாக்கெட்லேயே பேனாவோட தெரிஞ்சா நீங்க என்ன பெரிய எழுத்தாளரா அப்படின்னு கேட்பீங்க. அப்ப எழுத்தாளர் என்பவருக்கு கண்டிப்பா என்ன வேணும்? பென் வேணும். அப்ப தையல்காரருக்கு என்ன அவசியமா தேவைப்படும்? டைலருக்கு என்ன அவசியமா தேவைப்படும்? சர்ஜிக்கல் நைஃபா? டைலர் என்ன ஆப்ரேஷனா பண்றாரு, அவருக்கு வந்து அறுவை சிகிச்சை கத்தி தேவைப்படுறதுக்கு. அப்ப அது கண்டிப்பா இல்லை. அடுத்தது நீடல், ஊசி தேவைதான். தையல்காரருக்கு ஊசி இல்லைன்னா என்ன வேலை? எதை வச்சு தப்பாரு? ஊசி வச்சு நூல் வச்சுதான் தப்பாரு. அப்ப கண்டிப்பா ஊசி தேவை. ரம்பம் அவருக்கு தேவையில்லை. மரத்தை அறக்கிறவருக்கு தான் ரம்பம் தேவை. உட்கட்டர்னு வந்துருந்துச்சுன்னா மேபி இந்த இடத்துல உட்கட்டர் அப்படின்னு வந்துருந்துச்சுன்னா நான் எது போட்டிருப்பேன்? ரம்பம் போட்டிருக்கலாம், இல்ல கோடாரி போட்டிருக்கலாம், எது வேணா போட்டிருக்கலாம். சோ இப்ப தையல்காரருக்கு ஊசி தான் தேவை, கோடாரியும் தேவைப்படாது. ஓகேவா? சரி, இப்போ இந்த 4 இருக்குல்ல, இந்த 4 ஆப்ஷன் இருக்குல்ல, ஆன்சர் வந்து தையல்காரருக்கு எதுமா? ஊசி தான். முடிஞ்சிடுச்சு, அது முடிஞ்சிச்சு. எனக்கு இப்ப அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு இப்ப இந்த 4 இருக்குல்ல, இந்த 4த்தை நீ ஆப்ஷனா எடுத்துக்கோ. இதுல தவறானது எது அப்படின்னு கேட்டாங்கன்னா என்னன்னு சொல்லுவேன்? எனக்கு டக்குன்னு சொல்லணும். ஓகேவா? இதுல தவறானது எது அப்படின்னு ஒண்ணு கேட்டாங்கன்னா கிளாசிபிகேஷன் கொஸ்டினா மாத்திக்கிறேன். இப்ப இந்த மேல இருக்கிற இந்த லெட்டர்லாம் இல்ல, தவறானது எது, இந்த 4ல் எது தவறு அப்படின்னு உங்களை கேட்கறாங்க. அதுல எதை தவறுன்னு நீ சொல்லுவேன்? பிரிச்சுடுவேன். சர்ஜிக்கல் நைஃபியா, நீடிலியா, சாவையா, ஹாக்ஸியா, எதை நீ பிரிப்பேன்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லு. ஓகேவா? சோ ஒரு கொஸ்டினுக்குள்ளேயே இன்னொரு கொஸ்டின் கேட்டு போயிருக்கேன். 3வது கொஸ்டின் பார்க்கலாமா? சோ 3வது கொஸ்டின் வந்து நம்ம ஆல்ரெடி இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இதுல டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எதுல நான் படிச்சா தாங்க மாட்டேன் அப்படின்ற சீரியஸ்ல நான் அப்பவே சொல்லிட்டேன். இந்த பக்கம் 4 பக்கம் நம்பர் வருது அப்படின்னாலே அந்த 4 பக்கம் இருக்கிற நம்பர் கண்டிப்பா ஏதாச்சும் 2 பக்கம் இருக்கிற நம்பரை வச்சுதான் இந்த சென்டர்ல இருக்கக்கூடிய ரிசல்ட்டை உருவாக்குவான். சோ நம்பர்ஸ் விசிபிள் ஆகுதா? இவன் வேணா படம் ஃபர்ஸ்ட் படத்தை வரைகிறேன் பாருங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் படத்தை வரைகிறேன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா 6, 8, 4, 2, 20 கொடுத்துருக்காங்க. சோ இந்த படத்தை நான் உங்களுக்கு வரைஞ்சு காமிச்சிருக்கேன். இது உங்களுக்கு தெரியலன்றதுக்காக. இந்த 4 நம்பரை வச்சுதான் இந்த சென்டர் நம்பரை எடுத்துட்டு வந்திருப்பாங்க. என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சீங்கன்னா, இந்த 4ஐயும் 8ஐயும் பெருக்குங்க. 8 நாள் என்னமா? 32. இந்த 6ஐயும் 2ஐயும் பெருக்குங்க 12. இந்த 32ஐயும் 12ஐயும் வச்சு எப்படி 20 எடுத்துட்டு வரலாம்னா, 32ல 12 போச்சுன்னா என்னது? 20. அப்போ இந்த சைடுல இருக்க நம்பரையும் அந்த சைடுல இருக்க நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி, திருப்பி மேல இருக்க நம்பரையும் கீழே இருக்கிற நம்பரையும் மல்டிப்ளை பண்ணி, ரெண்டுத்தையும் என்ன பண்ணிருக்காங்க? மைனஸ் பண்ணி எழுதிருக்காங்க, சப்ட்ராக்ட் பண்ணி. சோ அதே மாதிரி தான் இந்த சென்டர்லயும் லாஜிக் கண்டுபிடிங்க பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு அது விசிபிளா தெரியல, ஏன்னா தெரியுமான்னு எனக்கு தெரியல, நான் எழுதியே போட்டுறேன். 5, 6, 8, 6, இங்க 18. இப்ப பாருங்க 5, 6, 30, 8, 6, 48. அப்ப 48ல 30 போச்சுன்னா 18. சரியா தான் இருக்கு. அப்ப நமக்கான கேள்வி இருக்கு. சோ நமக்கான கேள்வி இந்த இடத்துல வரைகிறேன் பார்த்துக்கோங்க. கரெக்டா ஆன்சர் பண்ணணும். மேல 4 இருக்கு, கீழே 3, இந்த சைடுல 2, இந்த சைடுல 9. சோ 9ஐயும் 2ஐயும் பெருக்குனா 18, 4ஐயும் 3ஐயும் பெருக்குனா 12. 18ல 12 போச்சுன்னா என்னமா? 6. அப்ப ஆன்சர் ஆப்ஷன் டில இருக்கக்கூடிய 6. ஓகேவா? சோ அப்ப லாஜிக் எல்லாமே நீ வந்து யோசிச்சு நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணும்போது தான் அந்த நம்பரை எப்படி அப்ரோச் பண்ணணும்ன்ற ஒரு நாலேஜே வரும். நீ பாத்துட்டு சரி விட்டா பாத்துக்கலாம் அப்படின்னு உட்கார்ந்துட்டு இருந்தனா கடைசி வரை உனக்கு யோசிக்க தான் தோணுமே தவிர யோசிச்சுட்டே இருப்ப. சோ நிறைய क्वेश्चंस பிராக்டீஸ் பண்ணிட்டே இருங்க. அப்பதான் இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் கேரக்டர்லாம் ஃபாஸ்டா வரும். 4வது क्वेश्चन போலாமா? சோ 4வது क्वेश्चन ஃபிகர் சீரிஸ் கேட்டிருக்காங்க. பின்வரும் தொடரில் எந்த எண் கேள்விக்குறியுள்ள இடத்தை மாற்றி அமைக்கும்? which figure will replace the question mark in the following series? இந்த இடத்துல ஒரு question mark வச்சிருக்கேன். இந்த question mark ரீப்ளேஸ் பண்ற மாதிரி எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் படத்தை பார்க்கும்போதே தெரியுது, 2 கட்டம். இந்த 2 கட்டத்தை ஒரு கட்டத்துக்குள்ள இன்னொரு கட்டம் வந்துருச்சா? ஒரு கட்டத்துக்குள்ள இன்னொரு கட்டம் வந்துச்சு. அப்ப 2 கட்டம் வந்து ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு போயிடுச்சு. அப்ப இங்க 2 வட்டம் கொடுத்துருக்காங்க. அப்ப 2 வட்டமும் என்ன ஆயிடும்? ஒண்ணுக்குள்ள ஒண்ணுன்னு வந்துடும். அப்ப ஆன்சர் ஆப்ஷன் எது? ஏ. ஆன்சர் ஆப்ஷன் எது? ஏ. அங்கேயே முடிஞ்சிச்சு. அப்ப ஒரு ஃபிகர் சீரிஸ் क्वेश्चन ஈஸியா என்ன பண்ணிடலாம்? சால்வ் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டமானதெல்லாம் கிடையாது. சரி, அடுத்தது 5வது கேள்வி. 5வது கேள்வியும் சிம்பிளான ஒரு क्वेश्चन தான் வச்சிருக்காங்க. என்னன்றத பாருங்க. From the given option, select the word which cannot be formed using the letters of the given word. தரப்பட்ட விருப்பங்களிலிருந்து கொடுக்கப்பட்ட வார்த்தையின் எழுத்துக்களை பயன்படுத்தி உருவாக்க முடியாத ஒரு வார்த்தையை தேர்ந்தெடுக்கவும். அப்ப இங்க உனக்கு லாஃபர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. இந்த லாஃபர்ன்ற வார்த்தையை வச்சு உன்னால எந்த வார்த்தைகள் எல்லாம் உருவாக்க முடியாது ஆப்ஷன்ல இருக்கக்கூடியது அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ரேட். இதுல R இருக்கா? இருக்கு. ஏ இருக்கா? இருக்கு. டி இருக்கா? இருக்கு. இ இருக்கா? இருக்கு.
அப்போ இந்த ரேட்ன்ற வார்த்தையை என்னால லாஃபரை வச்சு கண்டிப்பா என்ன பண்ண முடியும், உருவாக்க முடியும். ஆனா நம்மள கேட்கறது உருவாக்க முடியாத வார்த்தை, the word which cannot be formed அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. So the second question வாங்க, G இருக்கு, A இருக்கு, T இருக்கு, E இருக்கு. அப்ப கேட்டை உருவாக்க முடியும். HATE ஹேட்டையும் உருவாக்க முடியும். அப்ப ரேட்டு, கேட்டு, ஹேட்டு எல்லாமே என்னால உருவாக்க முடிஞ்சிச்சு. கிரண்ட் என்னால உருவாக்க முடியல. காரணம் என்னன்னா GRU இருக்கே தவிர எந்த லெட்டர் இல்ல, N இல்ல. அப்ப Nன்ற லெட்டர் எனக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தையான லாஃபர்ல இல்லாததுனால என்னால எதை உருவாக்க முடியாது, கிரண்ட்ன்ற வார்த்தையை உருவாக்க முடியாது. அப்ப லாஃபர்ன்ற வார்த்தையை பயன்படுத்தி உருவாக்க முடியாத வார்த்தை எதுன்னு பாத்தீங்கன்னா கிரண்ட். ஓகேவா? சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन. அடுத்தது, பின்வரும் தொடரில் கேள்விக்குறியிடப்பட்டுள்ள இடத்தில் இடம்பெற வேண்டிய எண்ணை. சோ ஈஸி தான், செலக்ட் தி given ஆப்ஷன்ஸ். அந்த நம்பர் மிஸ்ஸிங் நம்பர் சீரிஸ் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 16 2 32 3 96 4. நீ யோசிக்கலாம், இங்க பாருங்க, 2க்கு அடுத்து 3 சார், 3க்கு அடுத்து 4 சார், அப்ப இங்க இன்னொரு நம்பர் வந்துருந்துச்சுன்னா 5 வந்திருக்கும் யோசிக்கலாம். வந்திருக்கலாம், தப்பு இல்லை. ஆனா கொஸ்டின் மார்க் இங்க தானே வச்சிருக்கேன். இந்த 16 32 ஆகுதுன்னா இன்டூ 2 சார். 32 ஏன் சார் 96 ஆகுது? 32 ஏன் 96 ஆகுதுன்னா இன்டூ 3 சார். 32 இன்டூ 3, 2 3 சார் 6, 3 3 சார் 9, 96 சார். அப்போ இதை 3ஆல பெருக்கிருக்கான். அப்ப அடுத்த நம்பர் வரதுக்கு எதால பெருக்கிருக்கணும், 4ஆல. அப்ப 96 4ஆல பெருக்குனா என்ன கிடைக்கும், 6 நாள் 24, 9 நாள் 36, 36 38. ஆன்சர் 384. அது மட்டும் இல்லாம கடைசி இலக்கம் 4ன்னு பார்த்த உடனே இந்த ஆன்சர் ஆப்ஷன் நீ பிளாக் பண்ணிடலாம். இது மாதிரியும் ஒரு லாஜிக் இருக்கு. இன்னொரு லாஜிக்கும் இருக்கு, ஒன்றும் கிடையாது, அதே லாஜிக் தான் கொஞ்சம் வித்தியாசமா சொல்றேன். இப்போ இங்க பார்க்கும்போது ஆல்டர்னேட் சீரிஸ்ல 2 3 4 5ன்னு பார்த்தேன். இப்படி வரும்போது இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 4ன்னு பார்த்தேன். ஒண்ணுமே கிடையாதுமா. இந்த முதல் 2 நம்பர் இருக்குல்ல, 16 இன்டூ 2 32, அடுத்து 32 இன்டூ 3 96, 96 இன்டூ 4 இந்த நம்பர். அதாவது அடுத்தடுத்த நம்பரை பெருக்க அடுத்தடுத்த நம்பர் உருவாயிட்டே இருக்கு. அப்ப 16 2 பேருக்கு 32, 32 3 பேருக்கு 96, 96 4 பேருக்கு 384ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வர வேண்டிய நம்பர் என்னது, 384. அவ்வளவுதான். சோ கொஞ்சம் யோசிச்சிட்டீங்கன்னா கரெக்டா ஈஸியா பிடிச்சிடலாம். அடுத்தது, பின்வரும் எண்ணில் அடுத்து வரக்கூடிய விருப்பத்தை தேர்ந்தெடுக்கவும் சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு படம் கொடுத்திருக்காங்க. அப்ப இலைகள் சுத்திக்கிட்டே இருக்கு. அந்த சுத்தக்கூடிய இலையில இந்த இடத்துல வர வேண்டிய இலை எதுன்னு தான் கேள்வியே. இப்ப முதல்ல இந்த இலை பாருங்க, நேரா இருக்கு. அதுக்கப்புறம் ஷேடட். நல்லா பாருங்க, 2 விஷயம் போயிட்டு இருக்கு. இலையும் சுத்துது. இலை எப்படி மாறுது, ஒண்ணு கருப்பாவும் திருப்பி வெள்ளையாவும், திருப்பி கருப்பாவும் திருப்பி வெள்ளையாவும் வருது. அப்போ இப்ப கருப்பு வந்துச்சா, திருப்பி வெள்ளை, திருப்பி கருப்பு, அப்ப இங்க வெள்ளை தான் வரணும். அப்போ இந்த இடத்துல வர வேண்டிய இலை வெள்ளையா தான் இருக்கணும், ஷேடட் பார்ட்டா இருக்கக்கூடாது. புரியுதா? நான் ஷேடிங்கா தான் இருக்கணும். அப்ப இந்த ஆப்ஷனும் கேன்சல். அப்ப இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒண்ணு. அடுத்தது, இலை எப்படி மூவ் ஆகுதுன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் இலை 45 டிகிரி மூவ் ஆகுது, கொஞ்சமா திரும்புது, திருப்பி ஒரு 45 டிகிரி, திருப்பி ஒரு 45 டிகிரி, அடுத்த 45 டிகிரி மூவ் ஆகும் போது இலை கண்டிப்பா கீழே பார்த்த மாதிரி இருக்கணும். புரியுதா? அப்போ சி ஆப்ஷன் தான் வருமே தவிர எது வராது, ஏல இருக்கக்கூடிய இலை வராது. இதை வச்சு நீ கண்ணு இருக்கிறவனுக்கு இந்த மார்க். எல்லாருக்குமே கண்ணு கரெக்டா இருக்கு. ஏன் என்னை விட நல்லாவே யோசிச்சு பண்ணுவீங்க கரெக்டா. ஓகேவா? அதனால யோசிச்சு பண்ணுங்க. அடுத்தது 8வது கேள்வி கேட்டிருக்காங்க, கோடிங் அண்ட் டீகோடிங் கேட்டிருக்காங்க. இப்போ ஒரு குறிப்பிட்ட குறியீட்டு மொழியில் லவ் என்பது NQXG என்று எழுதப்பட்டுள்ளது எனில் ஸ்வீட் என்பது எவ்வாறு எழுதப்படும் சொல்லிட்டு கேட்கிறாங்க. அப்போ லவ் அப்படின்ற வார்த்தை NQXG இப்படின்னு எழுதுறாங்க. இப்போ இது பாருங்க, எத்தனை லெட்டர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க, 2 லெட்டர். MN, ஓல இருந்து PQ 2 லெட்டர், VWX 2 லெட்டர், EFG 2 லெட்டர். அப்ப எல்லாத்துக்குமே +2 லெட்டர்ஸ் ஆட் பண்ணி தான் அந்த கோடிங்கை முடிச்சிருக்காங்க. அப்ப கோட் பண்றதுக்கு எல்லாத்துக்குமே 2 லெட்டர் ஆட் பண்ணிருக்காங்கன்னா நமக்கு என்ன வார்த்தை கொடுத்துருக்காங்க, ஸ்வீட். அப்ப அந்த ஸ்வீட் கூட 2 லெட்டர் ஆட் பண்ணணும். சோ E கூட 2 லெட்டர் ஆட் பண்ணா ஆல்ரெடி E என்னவா மாறி இருக்கு, G-ஆ மாறி இருக்கு. அப்ப 2G இருக்கக்கூடியது இது ஒரு ஆப்ஷன் தான், அப்பயே முடிஞ்சிருச்சு. ஓகேவா? இது இன்கேஸ் 2G நிறைய ஆப்ஷன்ல இருக்குன்னா நீ மத்ததெல்லாம் மாத்தி தான் ஆகணும். அப்ப W கூட 2 லெட்டர் கூட்டினா XY, S கூட 2 லெட்டர் கூட்டினா TU, T கூட 2 லெட்டர் கூட்டினா UV. இது V-மா, V. ஓகேவா? அப்ப UY GGV அப்படின்றது தான் எதனுடைய கோடிங்கா இருந்திருக்கும், ஸ்வீட்னுடைய கோடிங்கா இருந்திருக்கும். அப்ப ஸ்வீட்ன்ற வார்த்தையை இந்த மாதிரி தான் கோட் பண்ணி இருக்கலாம்ல இருப்பாங்க அப்படின்றது ஈஸியா நீ என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சுச்சா? அப்ப 8th கொஸ்டின் ஓவரா, 9th கொஸ்டின் போலாம். 9th கொஸ்டின் ஒரு டைரக்ஷன் கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இங்கிலீஷ் மீடியம் கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம தமிழ் மீடியத்துல தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். பிகாஸ் எனக்கு கீழே ஸ்பேஸ் வேணும். ஓகேவா? சரி. நரேன் என்பவர், நரேன் ஒரு பையன் கிளம்புறான், அவன் பேர் நரேன்.
என்பவர் ஏ என்னும் ஒரு இடத்திலிருந்து தென்மேற்கு திசையை நோக்கி, முதல்ல திசைகளை வரைஞ்சினேன். இதுதான் 4 திசைனா, இது வடக்கு, இது கிழக்கு, இது மேற்கு, இது தெற்கு. சோ செகண்டரி டிசைன் வரும்ல, வடக்கும் கிழக்கும் சேர்ந்தது வடகிழக்கு, தெற்கும் கிழக்கும் சேர்ந்தது தென்கிழக்கு, தெற்கும் மேற்கும் சேர்ந்தது தென்மேற்கு, வடக்கும் மேற்கும் சேர்ந்தது வடமேற்கு திசைன்னு இருக்கும். இப்போ நரேன் வந்து எந்த திசையை நோக்கி போறாரு? தென்மேற்கு திசையை நோக்கி. அப்ப தென்மேற்குனா இந்த மாதிரி. அப்போ இதுதான் ஏன்ற ஒரு இடம். இந்த ஏன்ற இடத்துல இருந்து தென்மேற்கு திசை, தென்மேற்கு இப்படிதானே போதுமா? இப்படிதானே போகுது. அப்ப தென்மேற்கு திசையை நோக்கி எத்தனை மீட்டர் நடக்கிறார்? 4 மீட்டர் நடந்து பி என்னும் ஒரு இடத்தை அடைகிறார். அப்ப இதுதான் பி. அப்ப தென்மேற்கு திசையை நோக்கி 4 மீட்டர் நடந்து எந்த இடத்தை அடைஞ்சிட்டாரு? பி என்ற இடத்தை அடைஞ்சிட்டாரு. பின்னர் அவர் தென்கிழக்கு நோக்கி திரும்பி, தென்கிழக்கு எப்படி இருக்கு? இப்படி போகணும். தென்கிழக்குனா இப்படி போகணும். அப்ப பில இருந்து தென்கிழக்கு திசையை நோக்கி சி என்னும் இடத்தை அடைய அதே தூரம் நடந்து செல்கிறார். நல்லா கவனிங்க, சின்ற ஒரு இடத்துக்கு போறாரு. எதே தூரம்? அதே தூரம். முன்ன எவ்வளவு போனார்? 4 மீட்டர். அதே 4 மீட்டர் போய் எந்த இடத்தை அடைகிறாரு? சி. அப்ப ஏவுக்கு நேரா சி புள்ளி வந்துடும். அப்ப இந்த 4 மீட்டர் போனா பி, இப்படி ஒரு 4 மீட்டர் வந்தா சி. அடுத்தது, பின்னர் அவர் வடகிழக்கு நோக்கி திரும்பி 4 மீட்டர் நடந்து டி என்னும் இடத்தை அடைகிறார். அப்ப வடகிழக்கு எப்படிமா போனோம்? இந்த மாதிரி போனோம், மேல நோக்கி. அப்ப இங்க இருந்து 4 மீட்டர் போனோம், என்ன திசை வராரு? டி என்ற இடத்தை அடைகிறார். அப்போ பிக்கு நேரா டி. இப்போ அவர் பி என்னும் இடத்தை நோக்கி செல்ல அவர் எந்த திசையில் திரும்ப வேண்டும்? அப்போ இந்த டில இருந்து அந்த நரேன் பிக்கு போனோம்னா எந்த திசையில திரும்பணும்னு கேட்கிறார். எந்த திசை? மேற்கு திசை. இப்படி போனாலே அது என்ன திசை? மேற்கு. இப்படி போனாலே அது என்னது? மேற்கு. அப்ப எந்த திசையில திரும்பணும்னா மேற்கு திசையில திரும்பணும். கொஞ்சம் யோசிச்சு கன்ஃபார்மா போட்டீங்கன்னா இந்த கொஸ்டின்ல ஈஸியா அடிச்சிடலாம். டைரக்ஷன் சென்ஸ்ல அவ்வளவு கஷ்டமான கொஸ்டின் ஒன்றும் கிடையாது. ஈஸியா பாத்தீங்கனாலே என்ன பண்ணிடலாம்? மேட்ச் பண்ணிட்டு கரெக்டா போயிடலாம். ஈஸி தான் இந்த கொஸ்டின். ஸோ யோசிச்சு பதில சொல்லுங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் இந்த இதோடது. ஸோ கொஸ்டின் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியம் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இது ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த கேள்விக்கு எதை வச்சு உன்னால பதில் சொல்ல முடியும்ன்றதுதான் கேள்வி நமக்கு. இப்ப இங்க கேள்வி பாருங்களேன், ஜானுக்கு எவ்வளவு வயசாகுதுன்னு கேக்குறாங்க. ஜான் ஏர்னா முழம் சறுக்கும். இங்க ஜானுக்கு எவ்வளவு வயசுன்னு கேக்குறான். சோ ஜானுக்கு எவ்வளவு வயசு தெரியல எனக்கு. அதுக்கு 2 அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த அறிக்கைகளை வச்சு உன்னால அவனுடைய வயசை கண்டுபிடிக்க முடியுமா? உனக்கு அறிக்கை 1 வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சா அறிக்கை 1 வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடியும்னு சொல்லு. இல்ல சார் 2வது அறிக்கையை வச்சு மட்டும் கண்டுபிடிக்க முடிஞ்சா 2வது அறிக்கை மட்டும் போதுமானதா இருக்கும்னு சொல்லு. இல்ல எனக்கு 2மே வேணும்னா 2மே வேணும்னு சொல்லு. இல்ல எனக்கு 2மே வேணாம்னா எனக்கு 2மே வேணாம்னு சொல்லு. ஏதாச்சும் ஒண்ணு சொல்லு, சொல்லாம இல்லாம போயிடாது. இப்ப ஜானுக்கு எவ்வளவு வயசுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கை பாருங்க, ஜான் தனது சகோதரர் பீட்டரை விட எத்தனை வயது மூத்தவர்? இளையவர். 3 வயது இளையவர். அப்ப ஜானோட சகோதரர் யாரு? பீட்டர். இந்த பீட்டரை விட இவன் எத்தனை வயசு சின்ன பையன்? 3 வயசு சின்ன பையன். அப்ப -3. பீட்டருக்கும் இவருக்கும் -3 வித்தியாசம் இருக்கு. இதை வச்சு உனக்கு ஜானுக்கு என்ன வயசுன்னு சொல்லிட முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா பீட்டர் வயசு என்னன்னு எனக்கு தெரியாது. இப்ப பீட்டருக்கு 15 வயசு ஆகுதுன்னா ஜானுக்கு 12, பீட்டருக்கு 20 வயசு ஆகுதுன்னா ஜானுக்கு 17. இந்த மாதிரி 3 வயசு டிஃபரன்ஸ்ல சொல்லலாம். ஆனா எனக்கு பீட்டர் வயசும் தெரியாதே, ஜான் வயசு தான் எனக்கு கேக்குறீங்க. எனக்கு இவனுக்கும் 3 வயசு வித்தியாசம் இருக்குன்னு சொல்றீங்களே தவிர எனக்கு பீட்டருக்கு என்ன வயசுனே தெரியாது. தெரிஞ்சாதானே என்னால சொல்ல முடியும். அப்ப முதல் அறிக்கை எனக்கு தேவை இல்லை, போதுமானதா இல்ல. 2வது அறிக்கை, பீட்டருக்கு என்ன வயசா? 15 வயசு. பீட்டருக்கு 15 வயசு. இதை வச்சு என்னால சொல்ல முடியுமா? சொல்ல முடியும்னு உடனே கத்திராதீங்க. இதை வச்சு தனியா சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. பீட்டருக்கு 15 வயசுப்பா, ஜானுக்கு எவ்வளவுப்பா வயசு அப்படின்னு கேட்டா சொல்லிடுவியா? பீட்டருக்கு 5னா அவங்க தம்பி ஜானுக்கு எப்பறம் என்னால சொல்ல முடியும் அப்படின்னு தான் எனக்கு கேட்பேன். அப்போ முதல் அறிக்கையும் உனக்கு சொல்லணும். இந்த 2 அறிக்கையும் சொன்னாதான் உன்னால என்ன பண்ண முடியும்? கண்டே பிடிக்க முடியும். ஏய் பீட்டருக்கு 15 வயசுடா, பீட்டரை விட அவங்க தம்பி ஜான் 3 வயசு சின்ன பையன்டா. இப்ப ஜானுக்கு என்னடா வயசுன்னு கேட்டா என்ன சொல்லுவேன்? பீட்டருக்கு 5, அவங்க அண்ணனை விட 3 வயசு சின்ன பையனா, அப்ப எனக்கு 12 வயசு இருக்கணும் ஜானுக்கு அப்படின்னு 2 அறிக்கையும் தேவைப்படும். அப்போ 2 அறிக்கையுமே உனக்கு போதுமானது. அப்போ 1 மற்றும் 2 ஆகிய 2 அறிக்கைகளுமே உனக்கு போதுமானதாக இருக்கணும் இந்த கேள்விக்கு பதில் சொல்ல. புரிஞ்சுச்சா? அப்ப தெரிஞ்சுச்சா இந்த கேள்விகள் எப்படி சால்வ் பண்ணணும்னு? இவ்வளவுதான். எளிமையான கேள்விகள், எளிமையான அப்ரோச்சஸ். இது மூலமா நம்ம ஈஸியா சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸ்க்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. நம்ம தொடர்ந்து மீட் பண்ணுவோம், நிறைய விஷயத்தை தெரிஞ்சுப்போம். ஓகேங்களா? இணைந்திருங்க, தொடர்ந்து பயணிப்போம். முப்படை பயிற்சி மையத்தோட. நன்றி, வணக்கம்.